ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றினது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் லாஸ்ட் சாட்டர்டே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். குரூப் 4 எக்ஸாமினேஷன். ஐ ஹோப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனா லாஸ்ட் சாட்டர்டே குரூப் 4 எக்ஸாமினேஷன் நடந்தது. ஸோ அதுக்கு நான் போய் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். என்னென்ன தேவை அப்படின்றத முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இல்லைனா எனக்கு முன்னாடி 1 வீக்லேருந்தே ஒரு கனவு வரும். லைக் நான் எக்ஸாமுக்கு லேட்டாக போகிற மாதிரி, அப்புறம் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி, இல்லைனா லாஸ்ட் மினிட் வரைக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவ் ட்ரீம் தான் எனக்கு வரும். என்றைக்குமே பாசிட்டிவ் வந்ததில்லை. அது ஏன்னு எனக்கும் தெரியல. மேபி என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படி தான் இருக்கும் என்னமோ. அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். எதுக்கு நான் எக்ஸாம் போய் இதெல்லாம் அட்டன் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் திங் என் பேரண்ட்ஸோட கம்பல்ஷன், செகண்ட் திங் எனக்கு ஒரு ஃபியர் போகணும், அந்த எக்ஸாம் என்வாயர்மெண்டெல்லாம் பழகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதெல்லாம் தான் நமக்கான கொஷின்ஸ். யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சதோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இதை சூப்பராகவே அட்டன் பண்ணியிருந்தேன். பட் மித்தபடி கொஷின் பேப்பர் எனக்கு ஒன்றுமே தெரியல. இதெல்லாம் தான் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நிம்மதியாக இருந்துச்சு. ஒரு 3 கொஷின் 4 கொஷினாக இருந்தாலும் அதை அட்டன் பண்ணிட்டு வந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம். பட் நான் 200 கொஷினுமே அட்டன் பண்ணிட்டேன். பட் கரெக்டாக என்னந்தா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஏனோ தானோ அட்டன் பண்ணேன். கொஷின் பேப்பரை பார்க்காமலே நான்லாம் ஷேட் பண்ணிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததில் எனக்கு ஒன்று மட்டும் கிடச்சிது. தட்ஸ் தலைவலி. ஸோ அந்த தலைவலியோடு ஒரு குட்டி நேப் எடுத்துகிட்டு தென் ஒரு ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ குடிச்சிட்டு படிக்க போனேன். பிகாஸ் அது இல்லைன்னா என்னால் படிக்க முடியாது. நானும் அந்த ஹேபிட்டை போக்கணும்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் நிறுத்தியிருந்தேன். பட் அகெயின் அது எப்படி பழக்கமாச்சுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த வெயில், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டிராஃபிக்கு, அதுவும் எப்படி தான் வண்டிலாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல. அதுதான் சிக்னல் போட்டிருக்காங்க தெரியுது, அப்பையும் குறுக்க நெருக்க போடுது. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்போலாம் ஓவராக டென்ஷன் ஆகிற சின்ன சின்ன விஷயத்துக்கும். ஐ டோன்ட் நோ வை. சூன் எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு அப்டேட் வேணும். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் இப்படியே இருந்தேன்னா நான் சீக்கிரமாக மென்டல் ஆகிடுவேன். அண்ட் இந்த எல்லா பேரண்ட்ஸும் இப்படி தானான்னு சொல்லுங்கள். நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்கக்கூட மாட்டோம். பட் நம்ம தான் நல்ல மார்க் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி படிக்காமல் நல்ல மார்க் எடுக்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படி தான். எங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக உனக்கு வேலை கிடச்சிரும், நீ தான் ஃபஸ்ட்டு வருவ. அதாவது ஃபஸ்ட்டு வருவ மீன்ஸ் நீ வந்துடுவ, அந்த மார்க் வந்துடுவ. எப்படிங்க நான் வர முடியும், எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க அப்படின்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க நம்பிக்கை ஏன் கிடைப்போம். இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். அவங்க சொன்ன மாதிரி தட்ஸ் ஆல் அபவுட். அந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம எக்ஸாமை பார்ப்போம், நம்ம வேலையை பார்ப்போம். நான் உங்கள் விஷயத்தில் குறுக்க வரல, நீங்கள் எங்கள் விஷயத்தில் குறுக்க வராதிங்கன்ட்டு நான் படிக்க வந்துட்டேன். இந்த வ்ளாக் குட்டியாக தான் இருக்கும். பட் ஆனால் என்னுடைய டே பெருசாக தான் போச்சு. இருந்தாலும் நான் அவ்வளோ வேறு எதுவும் பண்ணல. பயாலஜியோடு படிச்சுட்டு முடிச்சிட்டேன். இதுதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. அண்ட் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. டாட்டா, பை பாய்.